தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். முறைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்த சில பிரதானமான விஷயங்கள்ல மக்கள் விரும்பக்கூடிய, தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருள். தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி, இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், கூட்டணியில் பங்கு, அதிகாரத்தில் பகிர்வு அப்படிங்கிறது. அதை முன்னெடுத்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிகளை அமைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பிரதானப்படுத்தி இந்த விவாதத்தை கொண்டு செல்கிறோம். இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இன்று பயணிக்க இருக்கிறாங்க. மக்கள் விரும்பும் கூட்டணி ஆட்சியில் சிறு கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்குமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? நான் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், இருவரும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆதித்யன் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொதுக்குழு பேச்சு மிக பிரதானமாக இன்றைய அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. யாரை எதிர்க்க வேண்டும், யாருக்கு வலியுறுத்தல் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தன்னுடைய பொதுக்குழுவில் கோடிட்டு அவர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற போது எடப்பாடியால் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து விட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு அந்த கூட்டத்துல, பாராளுமன்ற தேர்தல் நம்மளால அமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பாராளுமன்ற தேர்தல இருந்து இப்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல் போற வழியிலே அவருக்கு இன்னொரு இந்த மாதிரி பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கு இன்னொரு தடைக்கல் மாதிரி ஒரு விஜய் கட்சி களத்துல இறங்கி இருக்கிறாரு. ஒரு கட்சி வந்திருக்கு. இப்ப 3 புதிய கட்சிகள் அதான் சொல்றீங்க. இல்ல, விஜய் தொண்டர்கள் மத்தியில 2 தரப்பு கருத்து இருக்கு. ஏன்னா நம்ம பிஜேபி கூட கூட்டணி போல, ஏன்னா பிஜேபி தனியா ஒரு அணி அமைச்சு தங்களோட ஓட்டு சதவீதத்தை அதிகரிச்சு காமிச்சிருக்காங்க. அப்போ பிஜேபி கூட கூட்டணி போட்டா ஒரு நல்லா இருக்கும் சொல்லி ஒரு கருத்தம். அக்னீஸ்வரன், தொண்டர்களோடு கூட்டணி இல்ல தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதுல எந்த கூட்டணிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் விரும்புறாங்க? இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களுக்கு இந்த கூட்டணி அமைப்பது சம்பந்தமாக எந்த கட்சிகளை சேர்க்கணும்னு முழு அதிகாரத்தை நேற்றைய தினம் வழங்கியிருக்கு பொதுக்குழு வழங்கியிருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த செயற்குழு கூட்டம் மொத்தம் 16 தீர்மானங்கள். அந்த தீர்மானத்தை எல்லாம் முக்கியமான இந்த நாட்டிற்கு தேவையான மாநில உரிமையை எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. இதில் தொண்டர்களுடைய விருப்பம் என்று சொன்னால், நாம் 2026 ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பம். அதாவது போகிற பாதை எப்படி இருந்தாலும் போய் சேருவது கோயிலாக இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை நாம் சுவைக்க வேண்டும், வர வேண்டும். அதே நேரத்தில் கொள்கையிலிருந்து நாம் பிறண்டு விடக்கூடாது என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய எண்ணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆக அதன் அடிப்படையில் நேற்று நடந்தது ஒரு கட்டுக்கோப்பான பல பிரச்சனைகள் வந்தது. அதாவது நீதிமன்றத்தில் இது அது மாதிரி இது 3 தரப்பு வெளியில் போயினாங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனம், அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கின் கீழ், ஒரு பொதுச் செயலாளருக்கின் கீழ், ஒற்றை தலைமையின் கீழ் அந்த கட்சி இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் மீண்டும் விளக்கம்லாம் கேட்டிருக்காங்களே, இதுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்களே. அதாவது எப்போதும் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் அது கேட்கத்தான் செய்யும். ஆகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சூரியம் அப்படி பார்த்தா 2022 மே மாதம் 16ஆம் தேதி அதை பதிவிறக்கம் செய்திருக்காங்கல்ல பொதுச் செயலாளர் என்பதை அவங்க இது பண்ணதை தமிழ் மகன் உசேன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த அந்த பிரமாண பத்திரத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிற சிவில் வழக்குகளை அதை பொறுத்து தான் சொல்லி அது எல்லா இதுலையும் இருக்கிறது தான். ஆகையினால அதற்கு இதுவும் தடையில்லை. ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு நீதிமன்றமும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்குள்ள புகுந்து அதை இப்படி செய்யுங்க, இது இப்படி பண்ணுங்க, இந்த தலைமையை நீங்க இருக்கலாமே, அப்படியெல்லாம் செய்யல. எடப்பாடி பழனிசாமி 2 தேர்தல்களை வெற்றிகரமா என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு நடத்திட்டாரு. இருந்தாலும் முழுமையாக தடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது சூரியமூர்த்தி அவர்கள் உறுப்பினரே இல்லை.
ஆகவே அந்த முகாந்தரமும் இல்லை. அவர் அந்த கட்சி மேல வழக்கு தொடுப்பதற்கு முகாந்தரமும் இல்லை. அது வேறு விஷயம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த பொதுக்குழு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்றாங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி 1976ஆம் ஆண்டு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் மாநில உரிமைகள் எல்லாம் கொண்டு போய் பாதியை வெட்டி அது என்ன பொதுப்பட்டியலில் வச்சுட்டாங்க. அதை மீண்டும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்றாங்க. சொல்லுவது முக்கியமல்ல, ஆனால் இதே திமுகவும் சொல்லுது. ஆனா திமுக 17 ஆண்டு காலம் மத்திய அரசுல அங்கம் வச்சுச்சாங்க. அப்போ அங்க வகித்த போது அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் அவர்கள் இதை அங்க ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறாரு. இப்ப சமீபம் வரைக்கும் அதிமுக அங்க கூட்டணியில இருந்தாங்கல்ல, அமைச்சரவையில பங்கெடுக்கல, ஆனா பாஜகவோடு இணைந்து தானே. விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கவில்லையே. ஆகவே 2014 வரைக்கும் 13 மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்களே. அப்பெல்லாம் காங்கிரஸ் தானே. 89ல வேலைக்கு உங்க மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்த திமுக கடைசி 2014 வரைக்கும் இடையில சற்று இது இருக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து இருந்தாங்களா இல்லையா? ஆகவே இவர்களுக்கு தேவையான நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருந்தால் நிலைப்பாடு. ஆனால் அண்ணா திமுக கூட்டணியில இருக்கும்போது மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிற அளவுக்கு மத்திய அரசு செயல்படல, அதனால அமைதியா இருந்தாங்க. அது செயல்படல. அதே நேரத்தில் மாநில உரிமைகளை அது நீட்டு விளக்கா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. அதே நேரத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றது என்ன என்று கேட்டீங்கன்னா, திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? சமூக நீதி அரசு, இது திராவிட மாடல் அரசு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆனால் ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, சமூக நீதி நம்ம தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, சமூக நீதியை பிரித்து எழுதுங்கப்பா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சமூகம் கூட்டல் நீதின்னு தான் எழுதுவோம். ஆக சமூகம் எத்தனை சமூகம் இருக்குன்னே தமிழ்நாட்டில் தெரியல. அதைத்தான் சாதி வாரியா கணக்கெடுங்க, அதைத்தான் சொல்றாங்க. அதிமுக அதைத்தான் சொல்றாங்க. ஆகவே இங்க எல்லாரும் நாங்க பெரிய ஆளு, எல்லாருமே நாங்க தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இனிமேல் கெடுபடாது. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்ப நேற்று இந்த பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் அதிமுகவுடைய வெற்றிக்கு எப்படி வியூகமா அமையும் நினைக்கிறீங்க? இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை தேர்தல் ஆணையத்தில் சட்டப்படியாக நடக்க வேண்டிய பொதுக்குழு செயற்குழு அதன்படி செஞ்சிருக்கிறாங்க. மாநில அரசில் அக்கறையுடைய ஒரு கட்சி என்று கேட்டால் அதிமுக தான். தமிழ்நாட்டில் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற அளவுக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற அளவுக்கு என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறாரு? இல்ல, நாம் 234 தொகுதியில நாம் பிரச்சாரத்தை இது பண்ணுவோம், மக்கள்கிட்ட போய் சேருங்க. நீங்க எப்படி இளம் பெண்கள் பாசறை இது பண்ணாங்களோ அது மாதிரி இளைஞர்களை கொண்டு வந்து சேர்ப்போம். உறுப்பினர் அட்டை நீங்க புதுப்பிங்க. அதே மாதிரி தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் சொல்றாங்க. இல்ல அப்படி கிடையாது. தயார்படுத்தி இருக்கணும். 2021 பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் முழுமைப்பட வேண்டும், இன்னும் அதிகமா வேலை செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஆக இவ்வளவு பணிகளும் இன்னும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதனால பெஞ்சா புயல என்ன நடந்தது? 1,70,000 கண்ணாடியை ஏன் திறந்து விட்டாங்க? இவைகளெல்லாம் ஒருபுறம் அரசினுடைய மெத்தன போக்கு. அதையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்து நலன் சார்ந்து பொதுக்குழு அந்த முடிவு எடுத்திருக்குது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். கூட்டணி குறித்து என்ன சொன்னார்? மக்கள் விரும்பும் கூட்டணி கட்சிகள்லாம் கேட்கக்கூடியது என்னன்னா, ஆட்சியில் பங்கு, அதெல்லாம் பேசவே இல்லையே. கூட்டணி கட்சியில் ஆட்சியில் பங்கு என்பதை திமுகவும் அதிமுகவும் ஒருபோது ஏத்துக்கிறது. ஏன்னா இன்னமும் திமுகவும் அதிமுகவும் வலுவிழந்து போகவில்லை. என்னதான் தேசிய கட்சிகள் மத்தியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது அந்த மாதிரி நடக்கல. எப்படி கூட்டணி கட்சிகள் வரும்? கூட்டணி ஆட்சியில பங்கு என்றால் தான் குரல் வந்துடுச்சு, வலுக்க ஆரம்பித்து விட்டது. அதுக்கு நாங்க சம்மதிக்கலைன்னா ஒரு கட்சி கூட்டணியில இருந்து எப்படி வெளியில தங்கள் கூட்டணியில இணைவாங்கன்னு நினைக்கிறார்? அது எப்படி சார்? பாஜக ஆட்சியில் பங்கு, விசிக ஆட்சியில் பங்கு, என்னோடு வந்தால் நான் ஆட்சியில் பங்கு தாரேன்னு விஜய் சொல்றாரு. எல்லாரும் சொல்லும் போது இல்ல நாங்கள் வலுவிழக்கவில்லை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லலாம். ஆனா கடந்த கால தேர்தல் நான் நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா வாயை திறந்தா வார்த்தைகள்ல தெரிஞ்சு போயிடும் இவர் படிச்சவரா படிக்காதவரா. அது மாதிரி தான் நீங்கள் தேர்தலில் வாங்கிய வாக்குகள் சதவீதம் எவ்வளவு அதை பார்த்தோம். அந்த டேட்டாலாம் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. அதைத்தான். ஆனால் நாம் தமிழர் எவ்வளவு வாக்கு வாங்கியிருந்தாங்க?
பாஜகவுடைய வாக்குகள் எவ்வளவு மாறி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லு. நாம் தமிழுடைய வாக்குகள் அவர் தவறாக கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 8.2% வாங்கணுங்கிறத அவர் சொல்லவே இல்லையே டேட்டால. அது யாருடைய வாக்குகள்? திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழருக்கு போயிருக்கு, அதெல்லாம் அவர் டேட்டால சொல்லவே இல்லையே. இல்ல நான் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 1% இருந்தது, இன்னைக்கு 8.2% இருந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டுல 35%க்கு மேல இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவும், ஆட்சியில் இருந்த எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவும் அதை பத்தி ஏன் இது பண்ணுவானே? இல்ல, ஆட்சி எதிர்கட்சி என்ன நினைக்கணும், அது நமக்கு வரக்கூடிய வாக்குகள் இன்னொரு கட்சிக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறத எதிர்கட்சி தானே. அது காலமும் சூழ்நிலையும் அரசியல் கட்சி தலைவர்கள், அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் முடிவெடுக்கும் திறனில தான் இருக்குது. சரி, அரவணைப்பும் தேவை. அரசியலுக்கு எது தேவை? கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது, அரவணைப்பு தேவை. தொண்டர்களுடைய எதிர்கால வாழ்க்கை எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். சொன்னதே தானே இப்போ அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு. நீங்க கூட தான் திராவிட மாடல் சொல்லிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் என்ன ஒரு மாடல் கண்டுபிடிச்சீங்க? எந்த மாடலும் இல்ல. மாடல்ன்றதே நீங்க என்ன மாத்தாம இருக்கிறீங்களே. அமைச்சர் ரகுபதி அவர்கள் எங்கிருந்து போனாரு? அதிமுக இருந்து போனவர் தான். ஆகையினால அதுதான் மாடலா? இன்னைக்கு 11 அமைச்சர்கள் திமுக இருக்கிறவங்க அதிமுக காரங்க. ஆகவே திமுக வளர்ச்சிக்காக செய்யவில்லை, ஏற்கனவே வளர்ந்த இயக்கத்திலிருந்து கொஞ்சம் ஆளை எடுத்து இன்னைக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு திமுக. அப்படிதான் நான் பாக்குறேன். அண்ணன் சேகர் பாபு உள்பட, செந்தில் பாலாஜி உள்பட, அமைச்சர் ரகுபதி உள்பட, அண்ணன் முத்துசாமி உள்பட நான் கேட்கிறேன், இவர்கள் எல்லாம் நீங்கள் வெளியேற்றி விடுவீங்களா? இவங்கெல்லாம் கொண்டு வந்து திமுக வலுவாக மாறிவிட்ட இவர்களெல்லாம் அதிமுக இழந்திருக்கிறதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மறுக்கிறார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருக்கும் வரை வலுவான இயக்கம் தான். நான் அதை மாறவே மாட்டவே போயிருக்காங்க. கலைஞர் அதுதான் சூழ்ச்சி, தந்திரம், சகுனித்தனம், கூனித்தனம், ராமாயணத்துல சொன்ன கூனித்தனம். ஆகவே நீங்க புதிதாக ஒரு தலைமையில் அப்ப சூழ்ச்சி தேவை இல்லையா? அது சூழ்ச்சி மட்டுமே தேவையில்லை. தன் கட்சிக்குள்ள வைத்துக் கொள்ள திமுக சூழ்ச்சி மட்டுமே செய்கிறது. திமுக அதான் இங்க பிரச்சனையே. இங்க என்னன்னா, அப்ப அதெல்லாம் அதிமுக அகப்பட்டு கொண்டது. அகப்படவில்லை, முடியவில்லை, அகப்படவில்லை. அகப்பட்டா திரு எடப்பாடி பழனிசாமி அங்க வர முடியாதே. சரி, வந்துட்டாரே. ஆதித்யன், எடப்பாடி பழனிசாமி மீண்டு வந்து விட்டா 2026 திமுகவுடைய கனவு பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. முடியுமா? எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் கொடுத்த உற்சாகம் அப்படிங்கிறது கள யதார்த்தத்துல எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி அதாவது இப்போ பூத் கமிட்டி பத்தி பேசியிருக்கிறாரு. ஒரு பூத் கமிட்டிக்கு 3 பெண்கள் கட்டாயமா இருக்கணும், இளைஞர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா திமுக இப்பவே பூத் கமிட்டி அமைச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்பதான் இவங்க ஆரம்பிக்க போறாங்க. இளைஞர் பட்டாளத்தை கூட்டுறதுக்குன்னு சொல்லி விஜய் மாதிரி ஒரு கட்சியை சேர்த்து பண்ணாதான் இளைஞர்களை இழுக்க முடியும். மற்றபடி இவங்ககிட்ட இளைஞர்களை இழுக்கிற அளவுக்கு வருவாங்க சொல்றாங்களே, அதுக்கு என்ன அடிப்படை இருக்கு இவங்க இழுக்கிறதுக்கு? ஒரு இளைஞர்களே இல்லாமல் மக்களவை தேர்தல்ல சார், நீங்க சொல்ற டேட்டா படி பார்த்தா இளைஞர்களே இல்லாமல் மக்களவை தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களே. ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, மக்களவை தேர்தல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் புது வாக்காளர், பழைய வாக்காளர் வச்சிருப்பாங்க, புது வாக்காளர் ஒவ்வொரு தடையும் 10 லட்சம் 12 லட்சம் வராங்க. அவங்களால அவங்க இழுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க தெரியல புது வாக்காளர்களை. புது வாக்காளர்களை தன்னகத்தை ஈர்க்கிறது திமுகவுக்கே பிரச்சனையா தானே இருக்கு. அது முதலமைச்சரே சொல்றாரு. உண்மைதான், அது நீங்க சொல்ற உண்மைதான். அதாவது உதயநிதி வரும்போது கொஞ்சம் பேர் வந்தாங்க, இப்போ அண்ணாமலை, அடுத்தது விஜய், இளம் வாக்காளர்களை இழுக்கிறது கஷ்டமா தான் இருக்கிறது. ஆனா திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. அண்ணா திமுகவை பொறுத்தவரையில நீங்க ஒரு இளம் பாசறைன்னு சொல்லி ஜெயில ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்களா, அந்த மாதிரி திட்டங்களை சும்மா அறிவிக்கிறதால எங்க நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. அவங்க இழுக்கிறதுக்கு என்ன நடைமுறைக்கு வந்திருக்கு? அதே மாதிரி ஏடிஎம்கேல ஒரு முதல் கட்டத்துல விடுங்க, 2ஆவது கட்டத்துல கூட இளம் தலைவர்கள் புதுசா யாரு முன்னணிக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கட்சியிலும் வந்துட்டாங்க இளம் தலைவர்கள். வாரிசா வந்தாலும் சரிதான், பூசா வந்தாலும் சரிதான். ஆனா அண்ணா திமுக இளம் தலைவர்கள் ஒரு அக்னீஸ்வரர் கூட பேசத்தான் செய்து அவங்களால ஒரு முன்னணிக்கு வர முடியாது. அப்படிதான் இருக்கு. புது தலைவர்கள் யாருமே ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால அவரால் கோவையில அண்ணாமலை எதிர்த்து இளம் வேட்பாளர் தான் விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பட்டியலா நம்மளும் சொல்லலாமே இளம் வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி. அதாவது வேட்பாளர் விடுறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஒழிய பொதுவா இளைஞர் மத்தியில் ஒரு எழுச்சியோட அண்ணா திமுக போகணுங்கிற மாதிரி ஒரு இது இன்னைக்குள்ள இளைஞருடைய மனநிலை அவங்க எல்லாம் வேற. அவங்களுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுங்கிறதா
இப்ப இன்னைக்கு கூட்டணி அவரு சேர்க்கறதுல அதாவது அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுங்க சார். கூட்டணி சேர்க்கறதுல அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை. எடப்பாடியுடைய பேச்ச அவருடைய தொண்டர்களுக்கு ஆக்ரோஷமா இருக்கலாம், இல்லைன்னா வீரமாக இருக்கலாம், நாம் வலுவாக இருக்கிறோங்கிற நம்பிக்கை அவர் அந்த கூட்டத்துல வலியுறுத்துறார். உண்மையாகவே எடப்பாடிக்கு வலுவான கூட்டணி அமைப்புங்கிற நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா அவர் ரகசிய திட்டங்கள் வச்சிருக்கலாம். விஜய் கூட்டணியா திருமாவளவன் இழுக்கலாமா, காங்கிரஸை இழுக்கலாமா? ஏன்னா டெல்லியில கூட இப்ப காங்கிரஸுக்கு அந்த இண்டி கூட்டணி எல்லாம் உடஞ்ச கொஞ்சம் சலசலப்பு வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில காங்கிரஸ் இவரு விஜய் இவங்கெல்லாம் கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி புரோன்கார்டு மாதிரி ஒவ்வொரு கட்சி வருவதும் முடிப்படி இருக்கலாம். விஜய் வந்து அவரு துணை முதல்வர், அவரு நான் தான் முதல்வர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எலெக்ஷன் வரும்போது விஜய் விட்டு கொடுக்கலாம். திருமாவளவன் கட்சியை உடைச்சு ஆதவர்ஜுனா தலைமையில் ஒரு அணி அமைச்சா அதை கூட்டணி சேர்க்கலாம். இந்த மாதிரிலாம் எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதை எடப்பாடி எப்படி பண்ண போறாங்கன்னு தான் கேட்கணும். திமுக பகிரங்கமாவே எதிர்கட்சிகள் உடைச்சு செதறடிச்சிட்டு இருக்காங்க, குழப்பம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. நம்ம ஆட்சியில பகிர்வு அப்படிங்கறதா எல்லா கட்சிகளும் இப்போ முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா கூட்டணி தான் ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான வலுவான கான்செப்ட்னு முதல்வர் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி மறுக்கல. தன் பக்கமும் வலுவான கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவரும் ஒத்துருக்காரு. ஆனா எல்லா கட்சிகளும் எங்களுக்கு ஆட்சியில பகிர்வு அப்படின்னு கேட்கும்போது அதுல அமைதியா இருக்கிறத எப்படி கூட்டணி வரும்னு நினைக்கலாம்? குடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல இடத்துல தானே கூட்டணி அமையும். அதாவது ஸ்டாலின் 200 தொகுதி ஜெயிப்போம், இவரு 200 தொகுதி ஜெயிப்போன்ட்டாரு. சின்ன கட்சிகளும் கட்டாயம் பண்ணீங்க, 2-3 கட்சி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வந்து தேர்தல் போகும்போது சீட்டு தான் மெயின். சீட்டு அதிகம் கொடுக்கதான் ஆட்சியில் பங்குங்கிறது ஒரு உறுதியாகும். சும்மா பழைய சீட்டே கொடுத்தாங்கன்னா திமுக எல்லாம் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா ஏடிஎம்கேல அவருக்கு மட்டும் பாதி சீட்டு வச்சுக்கிட்டு மீதி சீட்டு எல்லாம் கூட்டணி ஒதுக்கினா அப்ப ஆட்சியில் பங்குங்கிறது உறுதியா தெரியும். அது அவர் சொல்லக்கூட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா பங்கு தரப்போறான்னு தெரியும். அப்படின்னாதான் மக்கள் மட்டும் அந்த கட்சிகள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை வரும், சின்ன சின்ன கட்சியோட ஆதரவாளருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு மெஜாரிட்டி இடங்கள் நாங்க தான் வச்சுக்கிட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போனால் ஏடிஎம்கேக்கு வந்து அது ஒரு பலவீனமா போயிடும். அதனால பாதி சீட் வச்சுக்கிட்டு மீதி பாதியை வந்து 234 100 சீட் நாங்க வச்சுக்கோங்க, மீதியை வந்து கூட்டணி கட்சி கொடுக்குன்னா அப்ப ஒரு கூட்டணிக்கு முன்னக்கூட்டியே தயாராயிட்டாங்க. இன்டெரக்டா கூட வெளிப்படையா அறிவிக்கிட்டா கூட மக்களுக்கு புரியும், சின்ன கட்சிகளும் புரியும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கணும். இன்னொன்னு, கூட்டணினா வந்து ஒரே கொள்கையும் கிடையாது. எலியும் மானும் வேங்கி அந்த மாதிரி முரண்பட்ட கொள்கை உடையவர்களை கொண்டு வரணும். விஜய் கொண்டு வரணும். விஜய் முடியாதுன்னு சொல்றாரு. விஜய் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. பிரதானமாக பார்க்கக்கூடிய 2 கட்சிகளும் வாய்ப்பு இல்லை, நாம் தமிழர் தனித்து பயணிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி 2024ல கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணியினுடைய எதிர்பார்ப்புல இருந்தாரு, நடக்கல. 26ல நடந்துருமா? எல்லாருமே தனித்து நிக்க போறேன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல அவருக்கு அதாவது பிஜேபி கூட கூட்டணிக்கு கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரே நாடுக்கு ஒரே தேர்தல் ஆதரவு பண்ணுவோம், அந்த மாதிரி இப்ப தீர்மானத்தை வலியுறுத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சவுத்துல போய் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிப்பதா பிஜேபியுடைய கூட்டணிக்கான வியூகம்னு சொல்லிடலாமா? மறைமுக வியூகம்னு சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்சு வேலுமணி அங்க தென் மாவட்டத்தில் நயனாநாயகன் போய் உங்களை தலைவராக்குறதுக்கு நாங்க பிஜேபி வற்புறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கே தரப்புல. அப்பதான் கூட்டணி போடலாம்னு சொல்லி, அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டியால் வைக்கலாம்னு சொல்லலாம். ஆனா பிஜேபி அதை ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு நாளைக்கு கூட்டணி வரும், அது 2 பேருக்கும் நல்லதா இருக்கும். ஆனா பிஜேபி அந்த முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல. பாஜகவுக்கு சாதகமான ஒரு களம் மக்களவை தேர்தல். அந்த மக்களவை தேர்தலுக்கு அதிமுக என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல. சட்டமன்ற தேர்தல்ல பாஜக ஏன் அதிமுகக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? எப்படி அவங்களா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? அது கரெக்ட் தான். ஆனால் பிஜேபி வந்து பாராளுமன்ற தேர்தல சப்போர்ட் பண்ண விட்டுக்கிட்டு இப்ப பண்ண பிற கட்சி எப்படி வளர்க்க முடியும்? அண்ணாமலை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஓட்டு சதவீதம் அதிகமாக்கி ஒரு தனி அணியையே உருவாக்கி காமிச்சிருக்காரு. அப்போ பழையபடியும் இப்படி பண்ணாங்கன்னா அந்த கட்சி எப்படி வளர முடியும்? அதுக்கு அவரு பதில் சொல்லலாம். பிஜேபி அதை பார்க்கலாம். திமுகவோ அதிமுக இல்லாமல் பாஜக 11% மேல் வந்துட்டாங்க. சிறு கட்சிகளோட கூட்டணி. இன்னும் அவங்களால ஏன் தொடர்ந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவை நாடிதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பாஜக போகணுங்கிற சூழல் தான் இங்க இருக்கா? அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதால ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்குது. ஏன்னா 3 மாதம் அவர் வெளியே நாடு போயிட்டார் அண்ணாமலை.
இன்னும் எலெக்ஷன் ஒட்டி நடந்த பல்வேறு பிரச்சனைகள்லாம் ஊடகங்கள்ல கடுமையாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முறைகேடு, நிதி முறைகேடு அதெல்லாம் நடந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பிஜேபி வந்து கொஞ்சம் வீக்கான மாதிரி இப்ப தெரியுது. ஊடக வெளிச்சமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை சரி கட்டணும்னா பிஜேபி வந்து இன்னும் கடுமையா போட்டு இந்த மாதிரி கூட்டணிக்கு போனாதான் அவங்களுடைய இதுவும் நல்லா இருக்கும், ஏடிஎம்கே நல்லா இருக்கும். மற்றபடி தனியா நின்று இன்னும் பண்ணணும்னா அப்புறம் விஜய் மாதிரி ஆளை இழுக்கணும். அந்த அளவுக்கு இப்ப விஜய் வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. இந்த மாதிரி வேற எந்த கூட்டணி போறப்போ 3 போட்டி வந்தா பழையபடி திமுக தான் வாய்ப்பு வந்துடும். அப்ப அதை தவிர்க்கணும்னா அவங்க ஏடிஎம்கே அவங்க பணிஞ்சுதான் கொஞ்சம் தான் போகணும். அவங்க அக்னீஸ்வரன் பொதுக்குழுவில் கூட்டணியை பற்றி அவர் பேசுகிறார். அதில் திமுகவை அவர் எதிர்க்கிறார். ஆனால் பாஜகவுக்கு எல்லா இடத்துலையுமே வலியுறுத்த தான் செய்கிறார். பாஜகவோடு நம்ம ஒரு அலைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கா? அது வந்து கட்சியின் தலைவர் தான் முடிவெடுக்கணும், அந்த மனநிலை இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம கேகேஆர் ஆதித்தன் அவர்கள் சார் சொல்கிறது மாதிரி நீங்கள் வந்து பாஜக வந்து கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 என்ன வாக்கு சதவீதமோ 2024 அதுதான். என்ன அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த நடிகர் அவர்கள் இருந்தார், இன்னைக்கு அவர் இல்லை. அந்த கட்சி இன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னால் திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கேட்குதுன்னா அவர்கள் 2021 வாங்கிய வாக்கு சதவீதம் 1%, திமுக வாங்கியது 37%. 37% வாக்குகளை பெற்றவர்கள் 1% பெற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்க அமைச்சரவையில் அப்படி இடம் இருக்கான்னு கேட்டால் அப்படி கொடுக்கலாம். ஒன்று, அது சாத்தியமில்லை. ஒருவேளை நீங்கள் 15% தான் 234 சட்டமன்ற தொகுதியில் 118 பேர் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். அப்படியே இந்த 118 பேர் இருந்தாலும் அதில் 15% பேருக்கு தான் அமைச்சரவையில் பங்கு, அமைச்சரவை பதவி கொடுக்க முடியும். ஆகவே இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆக விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றைக்காவது தேர்தல் ஆணையத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ கடிதம் எழுதியிருக்காங்களா? ஆகவே இன்னைக்கு நாங்க வளர்ந்துட்டோம், காரணம் எங்கள் மூலம்தான் திமுக இவ்வளவு தொடர்ந்து வெற்றி பெறுகிறது என்று திமுகவின் மீது சவாரி செய்கிற எல்லா கட்சிகளும் நினைக்கிறது. ஆனால் திமுக எதை வச்சு இது பண்ணுது? பாரதிய ஜனதா எதிர்ப்பை மட்டுமே வச்சு அங்க காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே அண்ணா திமுக அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இதுதான் எடுக்கல. பாஜக எதிர்ப்ப முழுமையா ஏன் அதிமுக எடுக்கல? எடுக்கணும், எடுக்க வேண்டும், அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக அரசியல் கட்சிகள் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் நாட்டினுடைய கொள்கை, தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை இது காப்பாற்றப்பட வேண்டும். மாநில அரசுக்குள் யாரும் இங்கு கோலோச்ச வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட கட்சிகள் ரொம்ப 100% உத்தமர்களா என்று கேட்டால் இல்லை. அதற்காக கடந்த காலத்தில் இவர்கள் செய்த சாதனைகள் தமிழ்நாட்டை உயர்ந்த இடத்திற்கு மாற்றி இருக்கிறது அப்படின்றதை என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும். அது சட்ட திருத்தமா இருக்கட்டும், நாட்டில் எல்லா பேருமே தேசிய கொடிய சுதந்திர தினத்துக்கு ஏற்ற முடியும் என்று கொண்டு வந்ததற்கு கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டிலிருந்து கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கு தொடுத்தார் 1974 பிறகு. அதற்கு தான் இது சட்டமா வந்துச்சு. எல்லா மாநிலங்களிலும் இந்திரா சகானி வழக்குப்படி 50% உள்தான் நீங்கள் இடஒதுக்கீடை கொடுக்க முடியும். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆளுமை மிக்க தலைவராக இருந்ததை நிரூபித்து காட்டி 9வது அட்டவணையில் கொண்டு போய் வைத்து இன்று வரை அது 69% இருக்கிறது இல்ல. அவர்கள் இறந்த பின்பும் வரலாற்று இன்னைக்கும் பேசுறது இல்லையா? அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து வணங்கி அதன் மூலம் மாநில அரசு உரிமையை பாதுகாத்தார்கள். அதனால் நான் சொல்றேன், இங்கு திமுக அதிமுக என்கிற நிலை இருக்கிறது. என்னதான் காங்கிரஸ் கோலோச்சினாலும் தமிழ்நாட்டில் திமுகவை மீறி இங்கு அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா? என்ன கேட்கிறேன்னா, மோடியா லேடியா ஜெயலலிதா கேட்டாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமியால மோடியா எடப்பாடி பழனிசாமியான்னு கேட்க முடியல? நீங்க திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவருடைய விருப்பமாக இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அதை கேட்க சொல்லலாம். ஆனால் காலம் உண்டு சார். ஒரு நண்டு மேலே ஏறதுக்கு 3 நண்டு கீழே பிடிச்சி இருக்குது சார். என்னென்ன நண்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே உள்கட்சி பிரச்சனை சரி செய்ய, அப்போ கீழே 3 நண்டு காலை பிடிச்சிட்டு அச்சம் இருக்கிறது. அச்சம் இல்லை, அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு வந்ததனாலதான் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டி இருக்கிறது. அல்ல, அதை இன்னும் நீங்க அவங்கள சரி பண்றீங்கன்னா தெற்கே உங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கணும்ல. அப்ப இன்னொன்னு சொல்லுமா, உடைச்சு பேசுமா. நீங்க 2018 நீங்க கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை பாஜக ஏன் கையில் எடுத்துச்சு?
ஏன் கையில் எடுத்துச்சு? அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் மூலம் ஏன் நீங்க அந்த சட்ட திருத்தத்தை 2019 கொண்டு பிஎம்எல்ஏ ஆக்ட் ஏன் திருத்துனீங்க? மாநில கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. இது எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. இப்போ அது தவறு, அது தவறு. அதிமுக அடுத்த அப்ப பாஜகவோட அடுத்து இணையலாங்கிற ஒரு வியூகம் இருக்குது. அதுக்குதான் நீங்க முன்கூட்டியே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரவு தெரிவிக்கீங்க. அப்படி இணைந்தால் பாஜக என்கிற நெப்பந்த ஸ்பூ பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் பக்கத்திலே மேல ஒரு வண்டு உட்கார்ந்தால் வண்டுதான் காணாமல் போகும். அப்ப அதிமுக காணாம போயிடும். அப்படி போய் அப்ப ஆழம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பாஜக திட்டங்களுக்கு கை கொள்றாரு. நீங்க மகாராஷ்டிராவில் சிவசேனா பார்ட்டி பால் தாக்கரே என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாரு அவரு? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கிறது வரைக்கும் நாங்கள் மாநிலத்திற்குள் நுழைய மாட்டோம், யாரு? பாஜக. ஆனால் அதே நேரத்தில் மத்தியில் நாங்கள் எதையும் பங்கு கேட்க மாட்டோம் சொன்னாங்களா? அதை அடித்து நொறுக்கியது யார்? இப்பொழுது இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமர். அதனால் அங்க ரெண்டா பிரிஞ்சிச்சு. அதே மாதிரி தானே இந்தியா ஃபுல்லா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆகவே அது வேறு விஷயம். ஆட்சி அதிகாரம் என்று மேல வந்தது அந்த சட்டத்துக்கு அதன் மூலமா இப்படிலாம் நெருக்கத்தை நம்ம காட்டிட்டு இருக்கிறோம். ஒரு நெருக்கமும் இல்லை, ஒரு நெருக்கமும் இல்லை. இதுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சவர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது தானே 67 முன்னாடி இருந்துச்சுல. அன்னைக்கு இதே கலைஞர் நெஞ்சுக்கு நீ எழுதியிருக்கிறார்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல், என் ஆட்சியை கூட இழப்பதற்கு தயார் எழுதியிருக்கிறார்ல. ஆனா அன்னைக்கு கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அந்த புத்தகம் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு, இது இந்திய நாட்டுக்கு பேர் அழிவை தரும். ஆக தந்தை ஒரு முடிவை எடுக்கிறார், அவரும் திமுகவின் தலைவர். மகன் ஒரு முடிவை எடுக்கிறார், அவரும் திமுகவின் தலைவர். 2 பேரும் நாட்டின் முதலமைச்சர்கள். அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. அன்னைக்குள்ள கால சூழல் முதலமைச்சர் விரும்பி சொல்றாரு. இன்னைக்குள்ள கால சூழல் எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை கூட்டணியே வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார். 2026 இல்லை கூட்டணி இல்லை, 2024 பாராளுமன்ற தேர்தலும் கூட்டணி இல்லை, முடிவெடுத்துட்டாரு. வேற என்ன வேணும்? மாநில கட்சிகளை அழிக்க நினைத்தால் தேசிய கட்சியை பன்னாட்டு கட்சிகள் அழிக்க நினைக்கும். பல பேரு இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. பாஜக ஏன் பொதுக்குழுல அதை வலியுறுத்தல? பொதுக்குழுல பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத ஏன் வலியுறுத்தல? இது ஒரு பெரிய சந்தேகத்தை வலியுறுத்துவாரு. பொதுக்குழுங்கிற நீங்க எங்கேயோ ஒரு பைட் சொல்லிட்டீங்க, எங்கேயோ ஒரு செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுத்துட்டீங்க அப்படிங்கறது. பொதுக்குழுங்கிறது ஒட்டுமொத்த கட்சின்னு நிலைப்பாட சொல்ற இடம். ஆமா, அங்க ஏன் நீங்க சொல்லவே இல்ல? எத்தனை முறை 1000 தடவை சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளுமா சொல்ல முடியும். பொதுக்குழு தேர்தல் வருகிற போதுதான் அந்த முடிவு எடுப்பாங்க. 2026 கூட்டணி இல்லை என்று எழுத்துப்பூர்வமான தீர்மானம் போட்டுட்டாங்க. அதன்படி அதிமுக செயல்படும் என்று 100% நம்புகிறேன். ஆக தெளிவான ஒரு பாதையை நோக்கி அதிமுக இருக்கிறது. அதற்கு திமுக அரசாங்கமும் வேற யாரையும் எதிர்பார்க்கறாங்களா? அதிமுக வேற யாராவது கூட்டணி கட்சியில யாரை எதிர்பார்க்கறாங்க? அது யார் வேணாலும் வரலாம், வராமல் இருக்கலாம். ஆனா அதிமுக தன்னை நம்புகிறது, மக்களை நம்புகிறது, எல்லா வரிகளையும் உயர்த்திய திமுகவை நம்புகிறது. நம்ம அதிமுகவை ஆட்சி கட்டிலில் திமுக உட்கார வைத்து திமுகக்கு எதிராக நிற்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் மக்கள் நம்புவாங்கல்ல. புதிதாக வரக்கூடிய விஜயை நம்புவார்கள், எல்லாம் நம்புவாங்கல்ல. அது என்னதான் பல அத சாதாரணமா எடப்பாடி வாங்கி போட்டு, ஏன்னா நேற்று டேட்டா சொல்லும் போதே நாம் தமிழருடைய வளர்ச்சியை சொல்லாமல் தவிர்த்து விட்டு செல்கிறார். அதையும் ஒரு கலை யதார்த்தத்தில் வாக்கு சதவீதம் எப்படி மாறுகிறது? சரி சார், அதை சொல்றதுனால அவர் இன்னொரு கட்சி கூட்டணி போறாரா? இல்ல, வாக்கு சதவீதம் எங்க மாறி இருக்கிறதுங்கிறத தன் தொண்டர்கள் பரிசீலனை செய்யணும். அப்படி பார்த்தா திமுக 10% குறைஞ்சிருக்குது. 6.5% திமுகவுக்கும் மக்கள் நீதி மையம் கடைசியாக தேர்தல் எடுத்த 3.5% 10% குறைஞ்சிருக்குது. ஏன் திமுக வாக்குகள் போயிருக்காதா? சரி, ஆதித்யன், திமுகவுடைய வாக்குகள் 3ஆம் முனையாகவோ இல்லை 4 முனையாகவோ பிரிய இருக்கிறது. இதெல்லாம் அதிமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைப்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது சரியா? திமுகவுக்கு எதிராக மக்கள் அதிமுகவை தான் பார்ப்பாங்களா? அது திமுக குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த வாக்குகள் எல்லாம் ஏடிஎம்கேக்கு போமாங்கிறதுனா இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு போட்டி விட்டது மக்கள் மத்தியில. ஒரு காலத்துல டெல்லியில காங்கிரஸ் இருந்தா கூட இங்க பாராளுமன்றத்துல காங்கிரஸ் போடுவான், இங்க மாத்தி போடுவான். அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு இங்க உள்ளவங்க 2 விதமா போட்டு போடுவாங்க. ஒரு சைடுல ஏடிஎம்கே போட்டுருவாங்க சட்டசபையில, அங்க டெல்லியில பிஜேபி போடும். அப்படிலாம் இருந்து இப்போ அப்படி இல்ல. அண்ணாமலை வந்த பிறகு எந்த தேர்தல் இருந்தாலும் அது பிஜேபிக்கிறாங்கன்னு ஒரு முடிவுள்ள
வாக்காளர்கள் மனநிலை வந்துட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பழையபடி ஏடிஎம்கே போமா? ஏன்னா போன பாராளுமன்ற பார்த்துட்டோம். கூட்டணி வச்ச உடனே அவங்களுக்கு போயிட்டு வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டு அந்த எதிர்ப்பு கூட்டணி பிஜேபி எதிர்ப்பு கூட்டணிக்கு. அப்ப ஏடிஎம்கேக்கு வந்து வாக்கு போலதானே அர்த்தம் அது. அப்படி போயிருந்தா அந்த வாக்கு திமுக எதிர்ப்பு முன்னால திமுக இல்லாட்டா அதிமுக இல்லாட்டா திமுக அப்படி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆப்ஷன் விஜய் ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணுவாரா? முதல்ல தேர்தல் களத்துல நிக்கக்கூடியவர் நான் ஒருத்தரோட கூட்டணி போகிறேன் அப்படின்னு விஜயகாந்த் எடுக்கிற மாதிரியான, விஜயகாந்த் கூட ஃபர்ஸ்ட் தேர்தல் நின்னாரு 2011 எப்போ கூட்டணிக்குள்ள போனாரோ அதன் பிறகுதான் டவுன்ஃபால். அந்த வியூகத்தை சேம விஜய் எடுப்பாரா? இன்னொரு கட்சி கூட நம்ம கூட்டணி போகலாம் அப்படிங்கிறத யார் விஜய் சொல்ற? நடிகர் விஜய் சொல்றீங்க? விஜய் எடுப்பாரா? ஏன்னா கூட்டணி அப்படிங்கும் போது பலமான கட்சிகள் அப்படின்னா இப்ப அப்படிதான் மாறப்போகிறது. அவர் மாநாட்டில் அறிவித்த கொள்கை திட்டங்கள் அதுக்கு பேச்சுகள் அடிப்படையில் அவர் பார்த்தா அவரை தனியா தான் அவர் தலைமை தான் பண்ணணும்னு நினைச்சா அவரால் ஒரு நாளும் இப்போதைக்கு ஒரு நாளும் வந்து ஒரு வெற்றியை வந்து தர முடியாது. அப்படி இருக்கும் முதல் கூட்டத்திலேயாவது இப்ப முன்னால மாதிரி கிடையாது. அவர் ஒண்ணு எம்ஜிஆரோ என்டி ராமராவோ கிடையாது. இப்போ உள்ள பல விஜயகாந்தே உங்களுக்கு தெரியும் எதுக்கு அவர் கூட்டணி போட்டு போது எப்படி போனாரு. ஜெயலலிதா ஒரு கதை சொன்னாங்க அழகா. விஜயகாந்தோட ஏன் கூட்டணி போடுறேன்? ஒரு ரயில்வே பாலத்தை கடக்கன்னா எரிபொருள் தேவை, அதுவும் பாலம் கடந்தோடனே எரிபொருள் முடிஞ்சிடணும்னு சொன்னாங்க. அப்படிதான் கூட்டணி போட்டாங்க. முடிஞ்ச உடனே விஜயகாந்த் கட்சியும் போச்சு, அந்த இது போச்சு. அந்த மாதிரிதான் விஜய் வந்து மத்தவங்க பயன்படுத்த நினைப்பாங்க. விஜயும் அதே மாதிரி நினைச்சுதான் மத்தவங்க பண்ணாதான் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும். மற்றபடி இப்ப இருக்க சூழ்நிலை களம் வந்து மாறி போச்சு. பழைய திமுக மட்டும்தான் இருந்த ஆப்ஷன் உள்ள களம் இல்ல. பிஜேபிக்கு இருக்குது. நாம் தமிழர் மட்டும் ஸ்லோ கிராஜுவலா கூட்டிட்டு போகுது நாம் ஒவ்வொரு எலெக்ஷன்ல. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இணங்கித்தான் வரணும். கூட்டணிக்கு உள்ள இணக்கம் கொடுத்துதான் ஆகணும். தலைமை பதவி கூட எனக்கு முதல்வர் பதவி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், ஜெயிச்சா போதும், பிற வேணா பாத்துக்கலாங்கிற மாதிரி வந்தா தான் அவர் நினைக்கிற திமுக வீழ்த்த முடியும். இல்லாட்டா முடியாது. இதுல ஒரு குறிப்பா நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது விஜயும் ஓப்பன்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொடுத்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவோடு ரொம்ப இன்டாக்டா இருக்கக்கூடியது. இவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னும் பார்த்துட்டு இருக்குது. தெற்கே இருக்கக்கூடிய ஓட்டை கன்சால்டேட் பண்றதுக்கு அதிமுக என்ன வியூகத்தை வச்சிருக்கு? ஏற்கனவே வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுனால ஜாதி ரீதியிலேயே தென் தமிழகத்துல அதிமுகவுடைய ஓட்டு பலம் குறைஞ்சிருக்கு. இன்னொன்னு ஸ்பிரிட். இந்த ரெண்டையும் சமாளிக்கிறதுக்கு எடப்பாடி ஏதாவது திட்டம் வைத்திருப்பாரா? முடியுமா? தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு பெரிய தென் மாவட்ட பெரிய சமுதாயம், முக்கியத்துவ சமுதாயம். அவங்க நம்ம நினைச்சோம் ஓபிஎஸ் ஒரு தினகரன் சசிகலா இவங்களை பிரதிநிதியா வருவாங்க. ஆனா அவங்கள இவரு சேர்க்க முடியல. அதனால வீக் ஆகி போச்சு. அந்த வீக்னஸை குறைக்கிறது தான் நான் கேள்விப்பட்ட வரையில அவர் ஏடிஎம்கே பிஜேபி ஆதரவு மனப்பான்மை உள்ள வேலுமணி போன்றவர்கள் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நயனா நாகேந்திரனை தலைவராக்குங்க. அவர் வந்து இப்போ வந்து எல்லா கட்சியோடும் நல்ல உறவு வச்சிருக்கு. தென் மாவட்டங்கள்ல அவருடைய சமூகத்துல பெரிய மதிப்பு வச்சிருக்கவரு. அவரை கொஞ்சம் நமக்கு ரெண்டு அந்த ஓபிஎஸ் வர இழப்பு வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும். அப்போ ஒரு செட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருப்பதால தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தினர் அதிமுக மேல ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டை மாத்துறன்னு இல்ல, அதுவும் ஒரு பிரச்சனை தானே அதிமுக. நீங்க அதிமுக ஓபிஎஸ்ஓ டிடிவியோ தனியா இருக்கிறது மட்டும் தென் தமிழகத்துல ஓட்டு குறைஞ்சது காரணம் இல்லைல்ல? ஆமா, அது ஒரு காரணம் சொன்னா கூட. ஆனா வந்து பொதுவா வந்து தென் மாத்திரம் 2 பெரிய சமுதாயம் இருக்கு. 2 பெரிய சமுதாயத்திலுமே முன்னணி தலைவர்கள்ங்கிறது இன்னைக்கு வந்து குறைஞ்சி முக்கியத்துவ சமூகம் நல்ல தலைவர்கள்லாம் முன்னணி இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வந்து ஒரு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சசிகலா பின்னணி இருந்து இருக்கும்போது அனுபவித்த அரசியல் அதிகாரம் வந்து இப்ப இல்ல. அவங்களுக்கு கிடையாது. அதிமுக இல்ல, மத்த கட்சியில வேணா திமுக கூட அதிகம் இருக்கு, இங்க இல்ல. அதை எல்லாத்தையும் சரி கட்டனா ஏடிஎம்கே இந்த 3 பேர் அந்த பிரிஞ்சு போன 3 பேரை அவர் சேர்க்க விரும்பல. அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில இவரு நயனா நாயகன் ப்ரிஃபர் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூட தப்பா இவங்க 3 பேரு பிரிவிஞ்சு போயிட்டாங்க, அதனாலதான் நம்முடைய ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இன்னும் தப்பாவே கணிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய ஓட்டு அப்படிங்கறது 3 பேரை நம்பிதான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பார்வைதான் அவருக்கு இருக்கா? இல்ல, ஏன்னா 3 பேரும் நம்ம 3 கட்சிகள்னால தினகரன் வந்து ஒரு இடங்கள் அவங்க வெற்றி தோல்வி வந்து பாய்ச்சிருக்கு அவர்கள. அதனால அவங்களுடைய அந்த சமுதாய ஓட்டுகள் வந்து மாறி இருக்கு. அது இன்னமும் இருக்கத்தான் செய்யணும். இங்கெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம தென் மாவட்டம் பார்க்கும்போது அது தெரியுது. ஏன்னா அந்த அவங்க அதாவது இப்ப ஓபிஎஸ் விடுங்க, தினகரன் வந்து அவர் வந்து வெளிப்படையா பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணாட்டா கூட
அவரை நம்பி வந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில செல்வாக்கு அங்கங்க சின்ன சின்ன பாக்கெட்ல இருக்காங்க. அது இவங்களை வெற்றியை பாதிக்க தான் செய்யுது. அதை எப்படியா ஈடுகட்டி தான் ஆகணும். இன்னொன்னு, இப்போ கொங்கு நாட்டுல இப்ப அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு ஏன் மோதல் வருது? ஒரே கட்சியில 2 உரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அங்க கட்சி மட்டத்தை கீழே பேசுறாங்க. அது ஒரு பிரச்சனை தான். அதனாலதான் அண்ணாமலை வெறுக்கிறாங்க, அவரு வேண்டாங்கிறாங்க. அதை விட்டுட்டு இப்போ 2க்கும் பொதுவான ஆள் போடும்போது அதுவும் ஏத்துக்க மாட்டாங்க கட்சியெல்லாம். அதனால கூட்டணி வேணும்னா எதுலையும் பிஜேபியில கொஞ்சம் மாற்றத்தோட கூட்டணி வச்சா அவர் நினைக்கிற பிரம்மாண்ட கூட்டணி வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. மற்றபடி எல்லாம் வாய்ப்பு கம்மிதான். நன்றி நன்றி. மக்கள் விரும்பும் கூட்டணி ஆட்சியில் சிறு கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்குமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? ஈசார்ந்த நம்முடைய விவாதம் பயணித்தது 2 கருத்துரையாளர்கள் பங்கு பெற்று தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க. அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன், இருவருக்கும் மனமான நன்றிகள். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.